அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு. வாழ்க்கையில் மேன்மையை நாம் அடைவதற்கு கண்டிப்பாக இறைவன் கொடுத்த ஒரு ரகசியமான வழிமுறை. இந்த வழிமுறைகளை யாரும் கடைபிடிப்பது கிடையாது. அப்படி கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அந்த வகையில் என்ன சொன்னா, மனிதன் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உபவாசம் இருக்கும். அந்த உபவாசம் இருக்கின்ற நாள் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நாளில் உபவாசம் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைவீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம்தான் இது. இது ரகசியம் அல்ல, புரிந்துணர்வு. எனக்கு தெரிந்த புரிந்துணர்வை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த வகையில் என்ன சொல்லலாம்னா, சூரியனுடைய தோஷ நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர். சூரியனுடைய தோஷ நட்சத்திரத்தில் பிறந்த அசுவதி, ஆயில்யம், மனுஷம், புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக என்ன சொன்னா காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம். 6 மணிக்கு மேல் என்ன சொல்லலாம்னா, இல்லது 4 மணிக்கு மேல போய் கோயில்ல சிவபெருமானை ஒரு வழிபாடு பண்ணி உங்களுடைய மனக்குறைகளை எல்லாம் சொல்லிட்டு, ஞாயிற்றுக்கிழமை மனக்குறைகள் எல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வீட்டில் விரதம் விடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு வாரத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும். சின்ன மாற்றம் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ண உங்களுடைய வாழ்க்கை மாற்றமாக. இதுதான் ஜோதிடத்தில் என்ன சொன்னா சொல்லப்பட்டுள்ள ரகசிய விதிமுறைகள். இதற்கு என்ன சொன்ன, இறைவன் பலன் அளிக்காமலே போக முடியாது. பலன் அழிச்சுதான் ஆகணும். அதில் அவர் நான் மாட்டேன்னு சொல்லவே முடியாது. இறைவனை அந்த நான் பட்டினி கிடந்து என்னோட தோஷமான நாளில் அந்த தோஷமான கிரகத்தை நான் வழிபாடு பண்ணினேன் என்று சொன்னால் கண்டிப்பாக மாற்றம் வரும். சந்திரனுடைய தோஷத்தில் போய் பிறந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக திங்கட்கிழமை உபவாசம் இருந்தே ஆகணும். அப்ப உபவாசம் இருந்துதான் ஆகணும் அப்படின்னா தான் உங்களுடைய கர்மாவை நீங்கள் என்ன சொன்னா, இந்த உடலில் என்ன சொல்லலாம்னா பட்டினி போடும் போதுதான் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் பரிசித்து பார்த்த விஷயம். அதனால் கண்டிப்பாக உடனே இமீடியட் பலன் கண்டிப்பாக கிடைத்தது. அப்ப இந்த சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை கண்டிப்பாக உபவாசம் இருந்து காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை போதும். 4 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்க. சாத்மீகமான அம்மனாக இருந்தாலும், ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு சாத்மீகமான அம்மன் இருந்தாலும் சரிதான், அந்த அம்மனை போய் வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா தனியாக இருக்கின்ற சந்திரனுக்கு ஒரு மல்லிகைப்பூ மாலை போட்டு 2 தீபங்களை ஏற்றி விட்டு சாயந்தரம் விரதம் விடுங்க. இது பெரும் நல்ல பலாபலனை கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகிய கார்த்திகை நட்சத்திரம், அதற்கடுத்து பூர நட்சத்திரம், மூல நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய செவ்வாய்க்கிழமை, இது செவ்வாய் தோஷமுடைய நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக உபவாசம் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து காலை 6 மணி முதல் 4 மணி வரைக்கும் இருந்து நீங்கள் என்ன செய்யணும், மாலை 4 மணிக்கு மேலே கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை போய் பார்த்து, முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை போட்டு கொஞ்சம் 100 கிராம் இது குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு 2 தீபம் ஏற்றி விட்டுட்டு விரதத்தை விடுங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் ஒரு வாரத்திலிருந்து மறு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக தெரியும். நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கீங்களோ அந்த கஷ்டம் தீரும். இது உண்மை.
அதற்கடுத்து புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி, உத்திரம், போராடம், இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதனுடைய தோஷம் உடையவர்கள். அப்ப புதனுடைய தோஷம் உடையவர்கள் புதன்கிழமை கண்டிப்பாக காலை 6 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் விரதம் இருந்து, இடையில பச்சை தண்ணி குடிச்சுக்கலாம். நீங்க ஜூஸ் எல்லாம் குடிக்கணுங்கிற பெருமை ஆசையெல்லாம் படாதீங்க. ஏன்னா அது ஒரு கர்மாவை கழிப்பதற்கு உபவாசம் என்பது அந்த காலத்துல இருந்தாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சு இருக்கிறோம், நமக்கு என்ன தோஷமோ அந்த தோஷத்திற்கு இருக்கிறோம். அப்ப இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, புதன்கிழமை போய் என்ன சொல்லணும்னா 4 மணிக்கு மேலே போய் பெருமாள் கோயிலில் துளசி மாலை வாங்கி போட்டு நீட்டாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் விரதம் விடுங்க. அதற்கடுத்து குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய மிருகசீரிட நட்சத்திரம், மஸ்த நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குரு சாபம் பெற்றவர்கள். அந்த குரு சாபம் பெற்றவர்கள் என்ன சொல்லணும்னா, வியாழக்கிழமை விரதம் இருந்து மாலை 4 மணிக்கு மேலே போய், அப்போ ஏதாவது ஒரு ஜீவசமாதி உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போகலாம். அல்லது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் மாலை போட்டு 4 மணிக்கு மேலே போய் போட்டு என்ன சொல்லணும்னா, 2 தீபங்களை ஏற்றி விட்டுட்டு நீங்கள் 4 மணிக்கு மேலே எப்படியும் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். 5 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சுக்கிரனுடைய தோஷமுடையவர்கள் கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்திலேயோ சித்திரை நட்சத்திரத்திலேயோ திருவோண நட்சத்திரத்திலேயோ போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்து மாலை 4 மணிக்கு மேலே போய் ஏதாவது ஒரு கோயிலில் மகாலட்சுமி இருந்தால் பாருங்கள். அப்படி மகாலட்சுமி இல்லை அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு போய் என்ன சொன்னா, மல்லிகைப்பூ மாலை போட்டு 2 தீபத்தை ஏற்றி விட்டுட்டு அழகாக சாமி கும்பிட்டு உங்களுடைய கர்மாக்களை சொல்லிட்டு வாங்க. அது கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீரும். அதற்கு சனி தோஷம் உடையவர்களாகிய புனர்பூசம், சுவாதி, அவிட்டத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் இல்லாமலாம் இருக்கு. அதனால சனிக்கிழமை உபவாசம் இருந்தாங்க. அப்போ சனிக்கிழமை உபவாசம் காலையில் 6 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் இருந்து சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தனியாக இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு நீலக்கலர் மலர்கள் ஏதாவது கிடைச்சால் அவருடைய பாதத்தில் வச்சுட்டு 2 நல்லெண்ணெய் தீபம் பொருத்தி வச்சுட்டு கர்மாவை அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக ஏற்றே ஆகணும். பட்டினியோடு போய் எந்த தெய்வத்திட்ட போய் முறையிட்டேனாலும் அது அவர்கள் வேறு வழி இல்லாமல் நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அதை அவர்களால் ஏற்கொள்ளவே முடியாது, கண்டிப்பாக தீர்த்துருவாங்க. அதற்கடுத்து ராகுவுடைய தோஷம் உடையவர். இந்த ராகுவுடைய தோஷம் உடையவர்களுக்கு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு, ஒன்றும் பெரிய சிம்பிள் தான். ராகுவுடைய தோஷம் உடையவர்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எந்த இடத்தில் இருக்கிறது, ஏதாவது ஒரு கட்டத்தில் இருந்தால் அது ஒரு கிழமை தானே. மேசத்தில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை, விருச்சிகத்தில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை, மிதனத்தில் இருந்தால் கன்னியில் இருந்தால் புதன்கிழமை. அந்த நாளில் என்ன சொன்னால் விரதம் இருக்கு. அந்த நாளில் விரதம் இருந்து கண்டிப்பாக என்ன சொன்னா, அந்த கிழமையில் போய் அதற்குண்டான நவகிரகத்தில் இருக்கிற ராகு பகவான் இருக்கார் இல்லையா, நவகிரகத்தில் இருக்கிற ராகு பகவானுக்கு நீங்கள் போய் என்ன சொன்னா, கண்டிப்பாக நீட்டாக என்ன சொன்னா, ஏதாவது சின்ன ஒரு மாலை என்ன சொல்லலாம்னா போட்டு, ஒரு செவரளி மாலை கூட போடலாம், போட்டு என்ன சொல்லலாம்னா 2 தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் விரதத்தை விடுங்க. கண்டிப்பாக இது 100% ஒர்க் அவுட் ஆகும். அதாவது உலகத்திலே ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் உடம்புக்கு நல்லது, பிரச்சனை இருக்காது. சார் இது பொதுவாக சார் நான் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டீங்க, இது ஈஸியாகவும் இருக்குது, நாங்கள் செஞ்சிடறோம், ஆனால் ஓடுகின்ற திசைக்கு என்ன செய்யுது? ரொம்ப சிம்பிள். ஓடுகின்ற திசைக்கு ஓடுகின்ற நட்சத்திரம், ஓடுகின்ற திசை நாயகன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ, ஓடுகின்ற திசை நாயகன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம்னு ஒன்று உண்டு. அந்த தோஷத்துக்கு உண்டான கிழமையில் என்ன சொல்றேன்னா ஒரு முறை விரதம் பிடித்தீர்கள் என்று சொன்னான். ஜென்ரல் இதை சொல்லியாச்சு, இதையும் பிடிக்கலாம். அந்த ஓடுகின்ற திசை நாயகன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதற்குண்டான அந்த கிழமையில் என்ன சொல்றான்னா, நீங்கள் போய் விரதம் இருங்க. சார் வாரத்திலேயே விரதம் இருக்க சொல்றீங்க,
ஓடுகின்ற திசை நாயகன்லயும் வந்து என்ன சொல்றான்னா வந்து அது என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறோ அந்த நட்சத்திரத்தில் விரதம் இருக்க சொல்றீங்க, நாங்க எப்படி வந்து 2 நாள் சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லா மனிதனுக்குமே வரும், எனக்குமே வரும். ஏன்னா வந்து இப்ப வந்து வாரத்துல 2 நாள் விரதம் இருக்கிறது போது கொஞ்சம் சிரமமானது. அப்ப அதற்கு என்ன தீர்வு அப்படின்னா வந்து அந்த ஓடுகின்ற திசைநாயகன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அந்த கிழமையில அந்த ஓரை இருக்கும் இல்லையா, அந்த ஓரையில வந்து என்ன செய்யணும்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் பேசக்கூடாது. பேசாமல் இருப்பது உண்ணா நோன்பை விட வாய் பேசாமல் இருப்பது பெரிய பயங்கரமான வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தோஷத்தை போக்கும். அப்ப இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா மனிதன் நினைத்தால் எதுவுமே சாத்தியம்தான். மனிதன் நினைக்காம போனாதான் வந்து என்ன சொன்னா சாத்தியம் இல்லைன்னு சொல்லலாம். அதெல்லாம் சாத்தியத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் வாரத்தில் 1 நாள் விரதம் ஓடுகின்ற திசை நாயகனுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து காலை 1 மணி நேரம். எப்படி இதுக்கு என்ன சொன்னா காலைன்னா அந்த கிழமையுடைய ஓரை வந்து காலையில 6 to 7 வந்துரும்ல, 6 to 7 வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது காலையில எந்திரிச்சதுல இருந்து 1 மணி நேரம் வந்து பேசாம கம்முன்னு வந்து என்ன சொல்றான்னா வந்து உட்கார்ந்துருங்க, இது முடிஞ்சு வச்சு. இது வந்து ஒரு பெரிய வந்து பரிகாரம். அதே சமயத்துல இரவு 8 to 9 வந்து என்ன சொன்னா அந்த ஓரம் வரும்ல, அந்த ஓரையில 1 மணி நேரம். அப்ப 1 நாள் சாப்பிடாமல் இருந்து இன்னொரு நாள்ல வந்து என்ன சொன்னா காலை 1 மணி நேரம் இரவு 1 மணி நேரம் அந்த ஓரைகளில் நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் மௌன விரதம் இருந்தீர்கள் என்று சொன்னால் மௌன விரதத்திற்கு வந்து என்ன சொல்லணும் 100% பலனை கொடுத்தே ஆக வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இறைவனால் பண்ண முடியாது. உங்களுடைய சிரமங்கள் கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. இது உண்மை, இது உண்மை. நான் சனிக்கிழமை கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மதியம் சாப்பிட மாட்டேன். ஏன் சார் காலையில வந்து கொஞ்சம் சுகர் மாத்திரை போடணுங்கிற கட்டாயம். அப்போ வந்து வெறுமனையா சுகர் மாத்திரை போட்டால் பிரச்சனை அப்படிங்கிறதுனா அதில் ஒரு சிரமப்பட்டுட்டேன். வெறுமனே ஒரு சுகர் மாத்திரை போட்டு சாப்பிடாம போயிட்டேன். மத்தியானம் தலைவலி கொன்று எடுத்துருச்சு. அதற்கு பிறகு என்ன சொன்னா காலையில் வந்து என்ன சொன்னா சுகர் மாத்திரை போட்டுட்டு சாப்பிடுவேன். மதியம் வந்து சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம இருந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்து என்ன சொன்னா ஆஃபீஸில் வச்சு சாப்பிட்டுட்டு போகும்போது இதை நான் கடைப்பிடிக்கும் போது அதில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து என் கண்கூடாக நான் கண்டதனால் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் 2 இதுக்கு சொல்லிட்டேன். பிறப்பு நட்சத்திரத்திற்குண்டான தோஷத்திற்குண்டான கிழமை, ஓடுகின்ற திசை நாயகன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோஷத்திற்குண்டான கிழமையில் காலை 6 மணியிலும் இரவு 8 மணியிலும் மௌன விரதம் இருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.